ஜெய் சாயிராம். தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுத்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும் என் பிள்ளையே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? கவனமாக இரு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை சுற்றி என்ன நிகழ்ந்தாலும் அது என்னுடைய ஆசிர்வாதத்தால் தான் உன்னிடம் வந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். அதுதான் உன் வாழ்விற்கு நல்லவையாகவே இருக்கும். நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனதை மாற்றிக்கொள்ளும் மனிதர்களிடம் அதிக கவனமாக இருக்க பழகு. உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நல்லவர்களாகவே எண்ணிக்கொள்ளாதே. இந்த உலகத்தில் நிறைய பேர் உன்னை வேதனைப்படுத்த வேண்டும், காயப்படுத்த வேண்டும், உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் உன்னோடு பழகுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னை போல் மற்றவர்களையும் அப்படியே நம்பிவிடுகிறாய். அதுதான் நீ செய்யும் மிக பெரிய தவறாகவே இருக்கிறது. நீ எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்று உன்னை பார்த்து கேலி செய்பவர்கள் மத்தியில் இனிமேல் அவற்றை கேட்க முடியாத அளவிற்கு உயரே சென்று வாழ்ந்து காட்டுவதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். எனவே முன்னேறிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. எது உன் காதில் விழுந்தாலும், உன்னை வீழ்த்த எதுதான் நடந்தாலும் ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா பிள்ளையே. உனக்கான அழகான வீட்டிற்குள், அன்பான கூட்டிற்குள் அமைதியாய் காத்து கொண்டே இரு. சிறகடிக்க நீ சிறகடித்து பறக்க உனக்கான காலம் வரும் பொழுது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் நீ பறக்கலாம். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால், வாழ பழகிக்கொண்டால், யாருடைய மாறுதல்களும் நம்மை பலமிழக்க செய்யவே செய்யாது. விமர்சனங்கள் உன்னை சுற்றி எழுந்து கொண்டே இருக்கிறதே என்று மருகிவிடாதே. அதை கடந்து விட்டு கொண்டே இரு, கடந்து சென்று கொண்டே இரு. உன் பாதை தெளிவாக தெரியும். பிறரின் எண்ணங்கள் நாம் அல்ல. இருப்பினும் கற்பனை நம்மை மெருகூட்டும், பல சமயம் மெருகூட்டவே செய்யும். மெழுகாய் நினைந்து உருகாதே, சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள். எப்பொழுதும் உன்னை போல் மற்றவர்களை எண்ணி எண்ணி அவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. நீ பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன் வாழ்க்கையில் நல்லதை நான் சர்வ நிச்சயமாக நிகழ்த்துவேன். ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டியது உன் கையில்தான் இருக்கிறது. உன்னை ஏமாற்றுவதற்கும் உன்னை கீழே தள்ளி வீழ்த்துவதற்கும் 1000 பேர் உன்னை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கவனமாக இரு, தைரியமாக இரு. நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது. சிமிட்டும் நம் இமைகள் கூட ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும். இதுதான் வாழ்க்கை. தன்னம்பிக்கை என்ற ஒன்றை உன்னிடம் இருந்து சீர்குலைக்கும் உயிர்கொல்லி நோய். அதுதான் அச்சம். அதை போக்கும் மருந்தே தைரியம். எனவே தைரியமாக இரு, அச்சப்படாதே. மிக மிக கவனமாக இரு. உன் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை என்றும் ஏணியை வைத்து மிக மெல்லமாக, மிக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை, வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீரலாம். எனவே நீ பயப்படுவதற்கு எதுவுமே இங்கு இல்லை. மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே. அனைத்தும் ஒரு நாள் மாறும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன்னை நான் அதிகமாக சோதிப்பேனே தவிர நிச்சயமாக ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது
உன் மனதில் தேவையில்லாத குழப்பமோ வருத்தமோ வேண்டவே வேண்டாம். உனது மனம் வருந்தினாலே போதும். உன் மனதிற்கு வருத்தத்தை உண்டு பண்ணியவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் என்னதான் செய்ய முடியும் என் பிள்ளையே? கலங்காதே. நீ நடக்காது என்று நினைத்த காரியத்தையும் நான் மிக சுலபமாக நடத்தி முடிப்பேன். எப்பொழுது சாயிநாதரே எனது துயரங்கள் தீரப்போகிறது? இன்னும் எத்தனை காலம்தான் நான் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் பொழுதும் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் உனது கண்களில் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன், நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கத்தான் போகிறது. ஆம் பிள்ளையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கிறேன். உனக்கான நல்ல காலம் உன்னை நெருங்கி வந்து விட்டது. அதன் மூலமாக என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ உணரப் போகிறாய் என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டத்தையும் உன் மன வேதனையையும் உன் மன பாரத்தையும் நிச்சயமாக நான் விலக்கி வைக்கிறேன். அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். உனக்கு வரும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கடந்து போய்கொண்டுதான் இருக்கும். அந்த வானத்தில் இருக்கும் மேகம் போல உன்னுடைய கஷ்டத்தையும் போராட்டத்தையும் வேதனையையும் உன் மனதிலேயே போட்டு அழுத்தி அழுத்தி சுமக்காமல், அனைத்தையும் உன் மனதில் போட்டு சுமக்காமல் என்னிடம் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு.
உனக்காக நான் அனைத்தையும் தாங்கி உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை மறந்துவிட்டு ஏன் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என்னுடைய பிள்ளையாகிய நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனையாகவும் இருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் விழுந்துள்ளது. என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல நேரத்தை, உனக்கான நல்ல காலத்தை இதோ நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறாய். நீ கஷ்டப்பட்ட காலத்தையெல்லாம் கடந்து வந்துவிட்டாய். உனக்கான மகிழ்ச்சியை உன் சாயி தேவா உனக்கு கொடுக்கப் போகிறேன் மிக ஆனந்தமாக. உனக்கான நல்ல செய்தியை, உன் மனம் குளிரும்படியான நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதுமே மனம் தளராமல் இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் உன்னை பற்றி எதுவாக பேசினாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இரு. ஏனென்றால் உன்னை பற்றி உனக்கு தெரியும் தானே. எது நடந்தாலும் மற்றவர்களிடம் கோபப்படாதே. உன்னுடைய கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக்கொள். உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் மாற்றித் தருகிறேன். உனக்கான முன்னேற்ற பாதையில், உனக்கான வெற்றி பாதையில் முதல் அடியை நீ எடுத்து வைத்து விட்டாய். இனி ஒவ்வொரு அடியும், நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் சிறப்பான ஓவியமாக மாற்றி நான் உனக்கு அழகான வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன். நேர்மறையாக எண்ணங்களாக இருக்கும் என் பிள்ளைக்கு தோல்விகள் ஏன் வருகிறது தெரியுமா? உனக்கு வரும் தோல்விகளை தைரியமாக எதிர்கொண்டு நீ போராடினால் அந்த தோல்விகளில்தான் உனக்கான வெற்றியின் சூட்சமம் அடங்கி இருக்கிறது. அதனால்தான் உன்னை நோக்கி தோல்விகள் வருகிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அந்த தோல்விதான் உனக்கான மந்திர சாவி என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அந்த சாவியை பயன்படுத்தி வெற்றிக்கான கதவை திறக்க உன் சாயப்பா அனைத்துமாக இருந்து உனக்கு வழிவகை செய்வேன். நீ சந்தோஷமாக புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நான் உனக்கு வழித்துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். நம்பிக்கையாக இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னை பற்றி கவலைப்பட நான் இருக்கிறேன். எனக்காக யாருமே இல்லை என்று நீ சொல்லுகிறாயா? உன் அருகிலேயே நான் இருப்பதை ஏன் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை? சிறு சிறு குறைகள், தோல்விகளுக்கெல்லாம் மனம் உடைந்து போகிற அளவுக்கு நீ இருக்கிறாய். இந்த தன்மையை நீ மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். யாராக இருந்தாலும் உன் மனதை ரணப்படுத்தினால் நீ அதை கண்டு கொள்ளவே கொள்ளாதே. அவர்கள் சொன்னால் அது உண்மையாக உனக்கு நடந்து விடாது. நான் அதை நடத்தியும் விடமாட்டேன். கவலை கொள்ளாதே. வருங்காலம் எல்லாம் ஏற்றமான காலமாக அமையும். உனக்கான காலமாகவே அமையும். நீ நினைத்தது போன்ற வாழ்வை உன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையையும் பொறுமையையும் கடைபிடித்துக்கொள். உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும். நான் அதை வர வைப்பேன். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றுமே. உன் கவனம் என் மீது இருந்து கொண்டே இருக்கட்டும். எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை. நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். எது நடந்தாலும் சோதனை அதிகமாக இருந்தால் அதைவிட சந்தோஷம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே. நல்லதே நடக்கும். எப்பொழுதும் நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றுக்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. நீ அவசரப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவுமே கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை.
நீ நினைத்தது எல்லாமே நீ நினைத்தபடியே நடக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. இறைவன் அனைவருக்குமே கஷ்டம் மேல் கஷ்டம் ஏன் கொடுக்கிறார் என்று நன்றாக சிந்தித்துப் பார். அந்த கஷ்டத்தை எதிர்த்து போராடுவதற்காகத்தான் இறைவன் அதை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அதை எதிர்த்து போராடுகிறோமா அல்லது வீழ்ந்து விடுகிறோமா என்று சோதனை செய்வதற்காகத்தான் இறைவன் அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை கொடுக்கிறார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நம்மேல், நம் வாழ்வு மேல் நமக்கே நம்பிக்கை வர வேண்டும் என்று இறைவன் அந்த சோதனையை தருகிறார், கஷ்டத்தை தருகிறார். மன உறுதியோடு நம்பிக்கையோடு என்னதான் நிகழ்ந்தாலும் நாம் நம் வாழ்வில் செயல்படுகிறோமா என்று சோதனை செய்து பார்க்கிறார் இறைவன். மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும், மற்றவர்களுக்கு நன்மை நாம் நினைக்கிறோமா அல்லது தீங்கு இழைக்கிறோமா என்று சோதிப்பதற்காகத்தான் இறைவன் கஷ்டத்தை நமக்கு தருகிறார். இந்த சோதனையை இந்த உலகத்தில் உள்ள யாருமே புரிந்து கொள்ளவே இல்லை. தனக்கு வந்த கஷ்டம் நம்மை விட்டு நீங்கினால் போதும் என்றும் அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி மீள்வது என்ற சிந்தனை மட்டும்தான் செய்கிறோமே தவிர அந்த கஷ்டத்தை நாம் துரத்திவிட்டால் அது மற்றவர்களுக்கு சென்றடையுமே, மற்றவர்களின் வாழ்வு கஷ்டப்படுமே என்று யாராவது இந்த உலகத்தில் சிந்தித்திருக்கிறார்களா? தனக்கு மட்டும் நிம்மதி வர வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும், மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று சுயநலமாக சிந்திப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சுயநலமாகவே வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இறைவனிடம் போய் பிரார்த்தனை செய்யும் பொழுதும் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், சிரமமில்லாத வாழ்க்கையை நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்ற வேண்டுதலை தான் ஒவ்வொருவரும் இறைவனிடம் வைக்கிறோம். நல்லது மட்டுமே எப்பொழுதும் நடக்க வேண்டும், தீயது நெருங்கவே கூடாது என்ற பிரார்த்தனை இருக்குமே தவிர தீயது வந்துவிட்டால் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்ற மன உறுதியை எனக்கு தாருங்கள் இறைவா என்று யாருமே எந்த இறைவனிடம் வேண்டிக் கொள்வதும் இல்லை. எது வந்தாலும் நம்பிக்கையோடு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டால் வாழ்வே ஸ்வர்க்கமாக இருக்கும். நிம்மதியான வாழ்வை நிச்சயமாக வாழலாம். எது நடந்தாலும் என்னதான் வாழ்வில் நிகழ்ந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் நன்மைக்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே போதும், வாழ்வு இனிமையாகும். பழையது அனைத்தையும் கழித்துவிடு, முடிந்ததை அப்படியே மறந்துவிடு. இதை புரிந்து கொண்டு எப்பொழுது உன் வாழ்வில் நீ அடியெடுத்து வைக்கிறாயோ அப்பொழுது புதிய வாழ்வில் உன் பயணம் துவங்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ விரும்பியது எல்லாமே உனக்கு நடக்கும், நீ நினைத்தது எல்லாம் நீ நினைத்தபடியே உன்னிடமே வந்து அப்படியே சேரும். நீ எண்ணியது எண்ணியபடியே உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு சுபமாக நடக்கும், சுகமாகவே இருக்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வு நடக்கும், நிரந்தர நன்மையாக இருக்கும். நான் இருக்கிறேன். எந்த காலகட்டத்திலும் இறைவன் மீது இருக்கும் நம்பிக்கை குறையவே கூடாது என்ற எண்ணம் மனதில் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடமும். அந்த இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்தால்தான் நம்மீதே நமக்கு வாழ்க்கையில் நம்மீதே நமக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை நமக்கு நல்ல வாழ்வை அள்ளி அள்ளி தரும், சந்தோஷமான வாழ்வை மீண்டும் மீண்டும் தந்து கொண்டே இருக்கும். உனக்கானது, உன் போராட்டத்திற்கான ஒரு முடிவு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன் வாழ்வில் கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். இது உன் சாயப்பாவின் ஒரே வாக்கு. இது உனக்கானது மட்டுமே. உன் வாழ்க்கையில் அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும். நடப்பது அனைத்தும் உனக்கு நன்மையாகவே நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் நீ நன்றாக இருக்கப் போகும் நேரமும் காலமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் நீண்ட நாள் போராட்டம் அதிசயத்தில் முடியப் போகிறது. இது உன் சாயப்பாவின் வெறும் வார்த்தைகள் அல்ல, இது உன் அப்பாவின் தெய்வ தீர்ப்பு. நீ என் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றிருந்தால் மட்டுமே நிச்சயமாக இந்த தீர்ப்பு உனக்கு கிடைக்கும். அந்த தீர்ப்பும் பொய்யாகவே ஆகாது. காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை,
கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றியமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்முன்னே வருவேன், உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. தினமுமே கைகூப்பி வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புத காட்சியாக, உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அறிகுறி என்றே உனக்கு புரியும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். பல கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறாய். கவலைப்படாதே என் குழந்தையே. நம்பிக்கையாடு இரு. தன்னம்பிக்கையோடு எழுந்து வா. முகத்தை கழுவிக்கொண்டு என் முன்னே உட்கார்ந்து சாயின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. மனதால் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் சாயப்பாவை மனதால் நினைத்து கொண்டே இரு. உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களுக்கு தெரியும் வரை நான் ஓய மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காக விடும் சவாலாகவே வைத்துக்கொள். இது என் சத்திய வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. வசந்த காலம் இனி உன் வாழ்வில் வீசும். இதுவரை சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், ஆச்சரியம், அற்புதத்தை காண்பாய். நிச்சயமாக என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு அனைத்தையும் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய். நீ என் பிரியமான குழந்தை. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே குழந்தையே. எப்பொழுதும் தைரியமாக இரு. நம்பிக்கையாகவும் இரு, பொறுமையாகவும் இரு. வாழ்க்கையில் அனைத்தையும் எட்டி பிடித்து விடலாம் நிச்சயமாக. நம் வாழ்க்கை என்னாகுமோ? நம் வாழ்க்கை தவறாக பாதையில் சென்றால் நம்மளுடைய எதிர்காலம் என்னாகிவிடுமோ, ஏதாகுமோ, என்னாகுமோ என்று பயந்து கொண்டே இருப்பவர்களுக்கான ஒரு சிறிய புரிதல் இதுதான். நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டு பார்க்கலாம். நம் வாழ்க்கை நம் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை முற்றிலுமாக போக்கிவிடும் இந்த ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் நன்றாக படித்திருந்தும் கூட அவனுக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இருந்த அவன் தன்னுடைய வேலையை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தான். நன்றாக வேலை கிடைத்தால்தான் தன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருந்தான். ஆனால் எவ்வளவு முயன்றும் அவனுக்கு நல்ல வேலை எதுவுமே கிடைக்கவில்லை. இப்படியே போய்கொண்டிருந்தால் நம் வாழ்வே என்னாகுமோ, ஏதாகுமோ என்ற கேள்விக்குறியோடு தினம் தினம் குழப்பத்தோடே கழித்து கொண்டு வந்தான். இப்படியே நம் வாழ்க்கை சென்றால் நம் வாழ்க்கையே நிர்கதியாக ஆகிவிடுவோம் என்ற எண்ணம் அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த எண்ண ஓட்டத்தை அவனால் நிறுத்தவே முடியவில்லை. இப்படியே இருந்தால் நம் வாழ்வே வீணாகிவிடும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்ற தீர்க்கமான எண்ணத்தோடு அந்த ஊரில் வசிக்கும் ஒரு துறவியை சந்திக்க சென்றான். துறவியை சந்தித்து, துறவியே, நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். நான் நன்றாக படித்தும் கூட எனக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை. அந்த வேலை கிடைத்தாலும் என் மனதிற்கு பிடித்தமான வேலையாக அது இருக்கவில்லை. இப்படியே குழம்பி குழம்பி நான் நிர்கதியாக நிற்பது போல இருக்கிறேன். என் மனம் நிம்மதி இல்லாமல் குழம்பி தவித்து கொண்டிருக்கிறது.
தாங்கள்தான் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்ட வேண்டும் என்று துறவியிடம் கேட்டுக்கொண்டான் அந்த இளைஞன். இதை அனைத்தையும் கேட்ட அந்த துறவி, சரி, நான் சொல்வதை இப்பொழுது செய், அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம், உன் வாழ்க்கையை எப்படி முன்னேற்றலாம் என்பதை பிறகு யோசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மடாலயத்தில் இருக்கும் வேலிகளெல்லாம் சரிவர அந்த வேலிகளை சரி செய்வதற்கான முயற்சியில் முதலில் இறங்கு என்று கட்டளையிட்டார் அந்த இளைஞனிடம். அந்த வேலை முடிந்தவுடன் இன்றைய சமையலுக்கான காய்கறிகளை உன்னால் முடிந்த அளவு சுத்தம் செய்து கொடு என்று கூறினார் அந்த துறவி. இதை கேட்டவுடன் இளைஞனுக்கு ஆச்சரியம் கோபமும் சேர்ந்து கொண்டு வந்தது. என்ன இவர், நாம் ஏதோ கேட்கிறோம், நம் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்று கேட்கிறோம், ஆனால் இவரோ காய்களை சுத்தம் செய்ய சொல்கிறார், வேலிகளை நன்றாக பராமரிக்க சொல்கிறாரே என்ற குழப்பத்தோடு இருந்தான் அந்த இளைஞன். கோபம் வந்தாலும் துறவி சொல்லிவிட்டாரே என்று துறவி சொன்ன வேலைகள் அத்தனை வேலைகளையும் செய்துவிட்டான். மதிய நேரமும் வந்தது. துறவி கொடுத்த உணவையும் உண்டான். மீண்டும் துறவி அவனை கூப்பிட்டு மாட்டுத் தொழுவத்தில் உள்ள சாணங்களை எல்லாம் அள்ளி நன்றாக நீர் தெளித்து பெருக்கி தொழுவத்தை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு வா இளைஞனே என்று கூறினார். மீண்டும் துறவி சொல்லிவிட்டாரே என்று மாட்டுத் தொழுவத்தை நன்றாக சுத்தம் செய்தான். கூட்டி பெருக்கி தண்ணீர் தெளித்து என்று மாட்டுத் தொழுவத்தை நன்றாக சுத்தம் செய்தான். அதற்குள் இரவும் வந்துவிட்டது. இரவு உணவையும் அருந்திவிட்டு மிகவும் சோர்வாக காணப்பட்ட இளைஞன் அப்படியே உறங்கியும் போனான். மறுநாள் விடிந்தது. அவனும் துறவியிடம் போய் இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவரும் முன்பு சொன்னது போலவே ஒவ்வொரு வேலையாக சொல்லிக்கொண்டே இருந்தால் அவரை உட்காரவே விடாமல் வேலை வாங்கிக் கொண்டே இருந்தார் அந்த துறவி. துறவி சொன்ன அத்தனை வேலைகளையும் செய்து முடிப்பதற்குள் அன்றும் இரவு வந்தது. இரவு உணவை முடித்துவிட்டு அயர்ந்து தூங்கி போனான். மறுநாள் எழுந்ததும் துறவியை பார்க்க சென்றான். துறவி, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். உடனே துறவி சற்று புன்னகையை சிந்திவிட்டு, இந்த 2 நாட்கள் இங்கு என்னுடைய ஆலயத்தில் தங்கினாய். இப்பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது? நேற்றும் அதற்கு முந்தைய தினத்திலும் உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிற்று என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், 2 நாட்களாக பகல் முழுவதும் வேலை செய்துவிட்டு இரவு வந்ததும் அசதியால் தூங்கிவிட்டேன். என்னால் எதையும் சிந்தித்து பார்க்க கூட எனக்கு நேரமே இல்லை. நான் பகல் முழுவதும் வேலை செய்தேன், இரவு நன்றாக தூங்கினேன், எதையுமே சிந்திக்கவே இல்லையே என்று கூறினான் அந்த இளைஞன். சிந்திப்பதற்கு சிறிது கூற நேரமே கொடுக்காமல் சரியாக வேலை வாங்கிவிட்டீர்களே, நான் எப்படி சிந்திப்பது என்று கூறினான் அந்த இளைஞன். உடனே அந்த துறவி சற்று பலமாக சிரித்துக்கொண்டு, நன்றாக சொன்னாய், மிக நன்றாக கூறினாய், இதைதான் நானும் உனக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன் என்று கூறினாராம். எப்பொழுதும் ஏதாவது ஒரு முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும், வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் எனக்கு பிடிக்கும், இப்படி வாழ்ந்தால்தான் எனக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருந்தால் வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளை பற்றி மட்டுமே சிந்தனை ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இல்லாமல் கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி அமைத்து கொண்டு வாழ நினைத்தாலே தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள் மனதில் வருவதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதையுமே செய்யாமல் சும்மா இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய பயம் மிக அதிகமாகத்தான் இருக்கும். இது அனைவருக்கும் பொதுவானதுதான். அப்படி இருக்கையில் நீ எதையுமே செய்யாமல் என்ன வேலை கிடைத்தாலும் அது உன் மனதிற்கு பிடித்தமான வேலையாக இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கவலையோடு இருந்தால் உன் எதிர்காலம் பயத்தை தான் தருமே தவிர வேறு என தந்துவிடும் என்ற கேள்வியை எழுப்பினார் அந்த துறவி அந்த இளைஞனிடம். உனக்கு கிடைத்த வேலையை நீ இஷ்டமான வேலையாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது வேறு ஒரு வேலையை, உனக்கு இஷ்டமான வேலையை தேடிக்கொள்ள வேண்டும். அதை விடுத்துவிட்டு அப்படியே அமைதியாக என் வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ என்ற எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடு இருந்தால் உன்னால் எதையுமே திறம்பட செய்யவே முடியாது, செய்து முடிக்கவும் முடியாது.
உனக்கான வேலைகளை நீ திறம்பட இஷ்டத்தோடு செய்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் பயம் என்ற சொல்லே இல்லாமல் போய்விடும். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையே உனக்கு வசமாகும் என்று அறிவுரை கூறினாராம் அந்த துறவி. நாமும் நம் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை நீக்கிவிட்டு நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாகவும் வாழ கற்றுக்கொள்ளலாம் அல்லது மாற்றிவிடலாம் நம் வாழ்க்கையை. நம் வாழ்க்கை நம் கையில்தான் உள்ளது. மகிழ்ச்சியும் நம் கையில்தான் இருக்கிறது, வெற்றியும் நம் கையில்தான் இருக்கிறது. மற்றவர்களிடம் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காமல் நாமே நமக்கான மகிழ்ச்சி நமக்கான வெற்றியை தேர்ந்தெடுத்து வாழலாம். சந்தோஷத்தை முழுவதுமாக அனுபவித்து வாழலாம். வாழ்க்கையே நமக்குத்தான். வாழ்க்கை நம் கையில்தான் உள்ளது.